என்னடா செட்டப்லாம் பலமாக இருக்குது, கலர் பேப்பர் தொங்குது, சீரியல் லைட் தொங்குது, லைட்லாம் கட்டியிருக்காங்க, என்ன ஃபங்க்ஷன்டா அப்படின்னு பார்க்குறீங்களா? இது வந்து பொங்கல் ஃபங்க்ஷன். நாங்கள் எங்கள் ஊரில் வந்து பொங்கல் ஃபங்க்ஷன் வந்து ரொம்ப கிராண்டாகவும் சூப்பராகவுமே நடக்கும். இது வந்து வருஷம் வருஷம் நாங்கள் கொண்டாடிடுவோம். எனக்கு அம்மா அப்புறம் அவங்க அம்மா இருக்கிறாங்கல்ல, அந்த டைம்லேருந்தே பொங்கல் விழா வந்து நடத்திட்டுருக்காங்க. அதுக்கு முன்னாடி நடந்துக்கும் என்னென்னு எனக்கு தெரில. பட் ரொம்ப நாளாகவே எங்கள் ஊரில் வந்து இதை வந்து செலிப்ரேட் பண்ணிகிட்ருக்காங்க. அதுவுமே ரொம்ப சூப்பராக கிராண்டாக ரொம்ப ஜாலியாக இருக்கும். பொங்கல்னாலே பொங்கல் விழா தான், அவ்வளோ சூப்பராக இருக்கும். காலையில் பொங்கல் விட்டோம் 9 மணிக்கு தானே நாங்கள் வந்து கிரவுண்டுக்கு வந்துடுவோங்க. ரொம்ப சூப்பராகவே இருக்கும், அவ்வளோ ஜாலியாக இருக்கும். பொங்கல்னாலே செம்ம ஜாலி தான், அந்த மாதிரி தான். அப்புறம் வந்து ஒவ்வொருத்தங்களாம் கேம் வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நான் வந்து இன்றைக்கி கொஞ்சம் லேட்டாகி தான் வந்தேன். அப்போ வந்து சின்ன பசங்களுக்கு வந்து இந்த கம்பு சுற்றுதல், அதுக்கப்புறம் வந்து பொண்ணுங்களுக்கு, அப்புறம் பெரிய பசங்களுக்கு எல்லாத்துக்குமே வச்சாங்க. இது என்னடா இது, இந்த போட்டிக்கு பேர் வந்து கோலம் விடுதல். கோலம் விடுதல் அப்படி அப்படின்னா நீங்கள் என்ன நினைப்பீங்க, கோலமாக வச்சு கோலம் போடுவாங்க அப்படின்னு நினைப்பீங்க. ஆனால் இது அப்படி இல்லை. கம்பை கீழே ஊனிட்டு அப்புறம் இப்படி எத்தனை ரவுண்ட் சுற்றமோ அப்படி சுற்றணும். சின்ன பசங்களுக்கு வந்து 30 சுற்றுனாங்க. அப்புறம் கொஞ்சம் நார்மலான பசங்களுக்கு வந்து 60. அதுக்கப்புறம் பெரிய பசங்களுக்கு வந்து 80, ஒரு 22, 25 அந்த ஏஜில் வந்து 80 சுற்றுறாங்க. இதில் வந்து யார் ஃபஸ்ட்னா அந்த ஒயிட் கலர் ஷர்ட் போட்டிருக்கால அவனுக்கு நேம் வந்து மனோஜ். அவன் தான் ஃபஸ்ட்டு. செகண்ட் ப்ரைஸ் வந்து விஜயண்ணா தான் செகண்ட் ப்ரைஸு. இதே மாதிரி நிறைய கேம்ஸ்லாம் இருக்குது. உங்கள் ஊரில் எப்படி கேம்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் கேம் என்னென்னா வந்து கல்லெடுத்தல் போட்டி தான் வச்சாங்க. இது வந்து எப்படி பண்ணணும்னா ஒரு 4 ரவுண்ட் வந்து போட்டுட்டு அதை வந்து கல்லை வந்து சேஞ்ச் பண்ணணும். ப்ளேஸை வந்து அதோட ப்ளேஸ் வந்து சேஞ்ச் பண்ணணும். அதுவும் இந்த ரவுண்டுக்குள்ளாடி தான் இது கல் வந்து இருக்கணும். ரவுண்டுக்கு வெளியே போனால் நம்ம வின் பண்ணாலும் அதை வந்து அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. அதே மாதிரி இது எல்லாமே இது வந்து 7 ரவுண்ட். ஃபஸ்ட்டு வந்து 1 2 3 4, அப்புறம் 4 3 2 1 அப்படி வச்சுட்டு அப்புறம் திருப்பி அவங்க மட்டும் போகணும். இவனுக்குமே ஒரு கல் வந்து மிஸ் ஆகிடுச்சு. அதை உள்ளே எடுத்து வச்சுட்டு தான் நெக்ஸ்ட்டு கொண்டு வரணும். அப்படி இருக்கும் இந்த கேமு. இந்த கேமு சூப்பராகவே இருந்துச்சு. இந்த கேமில் யாருன்னா அந்த செகண்டில் நிற்கிறான்ல சுதர்சன், அவன் தான் ஃபஸ்ட்டு. ரெண்டாவது வந்து சேர்ந்து இவங்க வந்து செகண்டுக்கு ப்ரைஸ் வேணும் அப்படின்னாலுமே ஃபுல் கல்லாம் அங்கே இருந்தால் மட்டும்தான் செகண்ட் ப்ரைஸு. அதுக்கப்புறம் வந்து ஸ்கிப்பிங் வந்து கேர்ள்ஸ்க்கு பாய்ஸ்க்கு எல்லாத்துக்குமே வச்சாங்க. நானும் இதில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணேன். ஸோ அதனால் ஒரு வீடியோ இருக்கல கேர்ள்ஸை வந்து பாய்ஸ்க்கு நடந்தது. மனோஜ் வந்து அவுட் ஆகிட்டான். அப்புறம் நாளைக்கு வந்து மாட்டுப்பொங்கல் அன்றைக்கி வந்து ஒரு நல்ல கேம் தான். இது வந்து பசங்க வந்து இந்த வருஷம் தான் அதை வந்து இது பண்ணுறாங்க. ஏன்னா இப்போ உள்ள படிக்கிறாங்கள பசங்க, அவங்களுக்காண்டி பேச்சு போட்டி, திருக்குறள் போட்டி, அப்புறம் வந்து கட்டுரை போட்டி, அதுக்கப்புறம் சாங் பாடுறது, இந்த மாதிரிலாம் கேம்ஸ் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிவிட்டு அதையும் சொன்னாங்க. திருக்குறள்னால் 10 திருக்குறள் சொல்லணும். அது எப்படின்னா சும்மா நம்ம இஷ்டத்துக்கு சொல்லுவோம் 10 திருக்குறள் ஈஸியான 10 திருக்குறளாக சொல்லுவாங்க. அப்படி சொல்லக்கூடாது. ஒரு அதிகாரம் அவங்க சொல்லுவாங்க, அந்த அதிகாரத்துலேருந்து 10 திருக்குறள் சொல்லணும். அப்படி தான் கேமு. அது வந்து நாளைக்கு நடக்கும். அப்புறம் வந்து குட்டி பொண்ணுங்க இருக்காங்க, அவங்க வந்து சூப்பராக க்யூட்டாகவே விளையாடிட்டு இருந்தாங்க. சின்ன பொண்ணுங்க இல்லையா, 2 வயசு பொண்ணு 3 வயசு பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு கேம் வச்சாங்க. அவங்க அந்த பால் வந்து சேஞ்ச் பண்ணுறது, அது வந்து அவங்களுக்கு வந்து ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு அவங்க விளையாண்டது எல்லாமே. அப்புறம் பசங்களுக்கு வந்து அதேமாதிரி கம்பு சுற்றல் போட்டி வச்சு அதுலேயும் பசங்க வந்து வின் பண்ணிட்டாங்க. உங்கள் ஊரில் எப்படிலாம் நீங்கள் வந்து பொங்கலை வந்து செலிப்ரேட் பண்ணுவீங்க, அப்படி என்னென்ன கேம்ஸ் உண்டு அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.